இப்ப நீங்க பேசுனீங்கல்ல ஒரு விஷயம், அதெல்லாம் பெருமை இல்ல சார், அசிங்கம். ஓ ஏய், உன்னால ஒரு வேலைய கூட பார்க்க முடியாதா? நட்சத்திரா, வசு, என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா வர? ரஞ்சித்தை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? என்ன ஐடியா? சிம்பிள். முன்னாடி எல்லாம் யாராவது காணாம போனா பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்கல்ல, அதையே இங்க இருக்கிற சோசியல் மீடியால பண்ணக்கூடாது? புரியல வசு, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. ரஞ்சித்தோட போட்டோவை போட்டு இவன் மனநல பாதிக்கப்பட்டவன்னு என் நம்பரையும் பக்கத்துல போட்டு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். குட் ஐடியா வசு. ஆமா மேடம், அந்த மாதிரி போஸ்டர் ரெடி பண்ணி போட்டா கண்டிப்பா சோஷியல் மீடியால அவனை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே பிரபு, நீங்க உடனே ரஞ்சித் போட்டோவை போட்டு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுங்க. இதோ உடனே பண்றேன் மேடம். மேடம், உங்களுக்கு அனுப்பிட்டேன், செக் பண்ணிக்கோ. அப்லோட் பண்ணியாச்சு. சூப்பர் வசு. இனி எப்படியும் அவன் கிடைச்சிருவான். முகம் தெரியாத உன் மேல நான் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். உனக்காகவாது நான் வருத்தப்படாம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. அதனால அம்மா எப்பயாவது வருத்தப்பட்டாலும் அழுதாலும் நீ ஃபீல் பண்ணிடாத ப்ளீஸ். மீனாட்சி, என்ன மீனாட்சி, என்ன இது புது பழக்கம்? நீ தைரியமான பொண்ணு மீனாட்சி, எப்பவுமே சந்தோஷமா பேசுவ. ஆனா இன்னைக்கு என்ன மீனாட்சி? புதுசா எந்த பிரச்சனையும் இல்ல ஆனந்த். இப்போ என்னோட பிரச்சனை எல்லாம் நான் உங்களை பிரிஞ்சிருக்கிறது மட்டும்தான். இதுக்காகவா நீ அழுதுட்டு இருக்க? நான் இல்லாத குறை உனக்கு இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் என் குழந்தைய உன்கிட்ட துணையா விட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன கவலை இப்போ? இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க ஒரு குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தை மத்த குழந்தைங்க மாதிரி சாதாரணமாலாம் இல்ல. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டா அந்த குழந்தைக்கு மன வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க. கர்ப்பமா இருக்கும்போது அம்மா மன அழுத்தத்தோட இருந்ததுனாலதான் அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு நிலைமைன்னு டாக்டர் சொன்னாங்க. நானும் கர்ப்பமா இருக்கேன். எப்பவும் உங்களே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சா எனக்கு என்னமோ பண்ணுதான்னு. மீனாட்சி, மீனாட்சி, என்ன மீனாட்சி, ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இது பார், நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ இந்த மாதிரி அழாத. ஃபர்ஸ்ட் நீ முதல்ல கண்ண தொட. உனக்காக இல்லைனாலும் என் குழந்தையோட நல்லதுக்காகவாது நீ சந்தோஷமா இருக்கணும் மீனாட்சி. நான் சந்தோஷமா இருக்கணும்னு தாங்க நினைக்கிறேன். உங்களை பார்க்காம இருக்கிற வரைக்கும், நினைக்காம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா தாங்க இருக்கேன். ஆனா என்னால அழுகையை கட்டுப்படுத்த முடியல. சீக்கிரமா நீங்க வெளியில வரணுங்க. அப்பதான் நான் முழுசா சந்தோஷமா இருப்பேன். இந்த பாரு மீனாட்சி, நான் கண்டிப்பா வெளியில வந்துருவேன். வசுவை நீ கூடிய சீக்கிரம் அந்த ரஞ்சித்தை பிடிச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி உன் உடம்ப கெடுத்துக்காத. நீ ரெகுலரா செக்கப்புக்கு போறல்ல? இப்ப கூட நான் செக்கப் போயிட்டு தான் வரேன். டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கு, ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. மீனாட்சி, உள்ள இருக்கிற என் வீரன் என்ன சொல்றான்? வீரனா? ஓ, அப்ப சாருக்கு பையன் தான் வேணுமோ? அப்போ என்ன மாதிரி பொண்ணு பிறந்தா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? இது என்ன வம்பா இருக்கு? நான் இப்ப பொண்ணு வேணான்னு சொன்னேன். பொண்ணுனா மகாலட்சுமி மீனாட்சி. என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீ. அடுத்து மகாலட்சுமியாவே வந்தா இதை விட எனக்கு வேற என்ன கொடுப்பன வேணும்னு சொல்லு.
மீனாட்சி, ஆ? நான் தொட்டா குழந்தைக்கு அது தெரியுமா? ம். வீரனோ மகாலட்சுமியோ யார் ஊர்ல இருந்தாலும் சரி, வெளியில வர வரைக்கும் அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அம்மாவுக்கு எப்பவும் துணையா இருக்கணும். செய்வீங்களா? என்னங்க உங்க குழந்தை ஆமான்னு சொல்லிடுச்சா? என்ன ஆனந்த், என்ன அழாதன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அழறீங்க? கவலைப்படாதீங்க, சீக்கிரமா நீங்க விடுதலையாகி வெளியில வருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மா டைம் ஆச்சுமா, ரொம்ப நேரமா நின்று பேசிட்டு இருக்கீங்க, கிளம்புங்கம்மா. இதோ கிளம்பிடுறேன் சார். ஆனந்த், போயிட்டு வர ஆனந்த். சரி மீனாட்சி. இப்படிலாம் பிளான் பண்ணி இந்த ரஞ்சித்தை பிடிக்கலான்னு பாக்குறியா? வசு, நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு. உன்ன சும்மா விடக்கூடாது. இவள என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டாலே. இவள என்ன பண்ணலாம்? டேய் 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 டேய், குட்டி போட்ட பூனை மாதிரி ஏன்டா இங்க எங்கேயுமா நடந்துட்டு இருக்க? பகல்ல இப்படி நடந்தா சத்தம் கேட்டு யாருக்காவது சந்தேகம் வந்துடாது? கொலகாரனா ரவுடியா அடக்க ஒடுக்கமா ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்டியா? பாட்டி, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு கதவை உடைச்சிட்டு வெளியே வந்து நீயே வந்த. துரைக்கு அப்படி என்ன கோவம்? நீ பாரு. இதெல்லாம் அந்த வசுவோட வேலை தானே? ஆமா, என் போட்டோ எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு. சரி, இதுக்கேண்டா இப்படி டென்ஷன் ஆவற? இதுக்கு டென்ஷன் ஆகாம வேற எதுக்கு டென்ஷன் ஆகுது? எவன் என்ன பார்த்தாலும் கட்டி வச்சிருவான். தப்பிக்க முயற்சி பண்ணா கல் எடுத்துறிப்பான். எதுவுமே இல்லனாலும் என் இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சுல. என்னது இமேஜா? மூஞ்சிய பாரு. ஏண்டா அவன் என்ன கொலகாரன் அவ போட்டிருக்கா? இல்ல இல்ல, பைத்தியம் தானே போட்டிருக்கா அவ. என்னமோ இதுல என்ன பெரிய இமேஜ் உனக்கு டேமேஜ் வேற? டேய் டேய், என்னெல்லாம் எத்தனை பேர் காரி காரி துப்புறாங்க தெரியுமா? எதுக்காவது நான் ரியாக்ட் பண்ணிருக்கேனா? இந்த பாரு, வாழ்க்கையில பொழைக்கணும்னா சில நேரம் பல விஷயங்களை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். காந்தி, அதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் அன்னைக்கு அன்னைக்கு. சரிப்பா, இப்ப நீ என்ன பண்ண போற? அந்த வசுந்தரா முந்திக்கிட்டு என்ன முடிக்கிறதுக்குள்ள நான் அவளை முடிச்சாகணும். இனிமேலும் அவளை உயிரோட விடக்கூடாது. என்னடா சொல்ற? கொலை பண்ண போறியா? ஆமா, இந்த ரஞ்சித் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டானா செய்யாம விட மாட்டான். டேய், இந்த நேரத்துல பஞ்சு டெலக்ல ஒண்ணும் தேவையில்லை. நீயே மறைஞ்சிட்டு இருக்க. அவசரத்துல ஓடுனேன்னு வச்சுக்கிய 5 வயசுக்குள்ள கூட ஓடி வந்து கபக்குன்னு பிடிச்சிரும். நீயாவது அப்படியே சதக் சதக் சதக்குன்னு குத்தி கோலா பண்றதாவது. காந்தி, என்ன கிண்டலா? உன்ன மாதிரி ஏதாவது செஞ்சு சொதப்பி மாட்டி அடி வாங்குற ஆள் நான் கிடையாது. செஞ்ச இடமும் தெரியாது, செஞ்ச தடமும் தெரியாது. ஓஹோ, அப்படி அப்படி அப்படியா? சரி சரி சரி. சார் அப்படி என்ன சாமர்த்தியமா கொலை பண்ணீங்க? எங்க சொல்லுங்க பாப்போம். காந்தி, அப்படி கேளு சொல்றேன். ராத்திரியே கிச்சனுக்கு போய் கேஸ திறந்து விட்டுருவேன். காலையில வசுந்தரா வந்து கேஸ் ஓபன் பண்ணுவா. டமால் பரவ போய் சேர்ந்துருவா. டேய் டேய், நாசமா போறோம். இதெல்லாம் ஒரு ஐடியா வாடா. டேய், வசுந்தரா மட்டுமாடா கிச்சனுக்கு போவா? நான் போவேன், அந்த மீனாட்சி போவா. இந்த சுசித்ரா அம்மா சும்மா இல்லாம காலங்காத்தால வசுப்பாட்டி போய் டீ போடுங்க காபி போடுங்கன்னு தொல்லை பண்ணிச்சுன்னா நான் தாண்டா மொத ஆளா போய் சேருவேன். அப்புறம் நான் தான் டமாலா? டேய், உன்னை உட்கார வச்சு சோறு போட்டதுக்கு என்ன நிக்க வச்சே கொள்ளி வைக்கிறேன்னு சொல்றியா? உன்ன ஐயோ காந்தி, ஏன் புலம்புற? நீ அமைதியா இரு, வேற ஐடியா யோசி. சரி, வசுந்தரா அடிக்கடி புழங்குற இடம் எது? அது அவ ரூமும் கிச்சனும். அதை தவிர வேற எங்கேயும் அவ புழங்க மாட்டா. அப்ப நம்ம ஸ்பாட் அவர் ரூம்ல தான். அவர் ரூம்ல சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல? டேய் டேய் டேய், அறிவு கெட்டவனே, ரூம்ல போய் சுவிட்ச் பாக்ஸ் இல்லாம இருக்குமாடா? காந்தி, நான் சொல்றத கேளு. அவர் ரூம்ல சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிடறா. அதுவும் இப்பவே இன்னைக்கு சாயங்காலமே. கேட்கணுமோ நல்லாதாண்டா இருக்கு. ஆனா எதுவும் நீ சொதப்பிட மாட்டியே. இதுக்கு முன்னாடி என்ன சொதப்பி இருக்க சொல்லு. சரிடா சரிடா சரிடா, பாப்பா. ஆனா இதுவும் கரெக்டான நேரம் தான். வீட்டுல எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அந்த மீனாட்சி பொண்ணு கூட செக்கப்புக்கு போயிருக்கா. இப்போ அந்த வீல் சேர் மட்டும் தான், அது இப்போதைக்கு ஒண்ணு ரூமை விட்டு வெளியே வராது. அதனால நீ அப்படியே மறைஞ்ச மாதிரியே போய் காரியத்தை முடிச்சிட்டு வந்துரு. சரி வா, எந்த ரூம்னு காட்டுறேன் வா. வா. டேய், அங்க பாரு அது இருக்குல்ல, அதான் ரூம். அந்த ரூம் திறந்த உடனே சைடுல இருக்கும் சுவிட்ச் பாக்ஸ். அங்க போய் வேலையை முடிச்சிரு. என்னடா அப்படி பாக்குற? போடா போடா. பாட்டி, இதானே? அதான்டா, அதேதான்டா. உயர சொருவு மொட்டை சாம்பிராணி. சரி, கோபப்படாத. ஏய் வசு, என்னையா மனநலம் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லி போஸ்டர் போட்ட? என்னையோட நீ செத்தலி.
என்ன வீடு திறந்திருக்கு, யாரையும் ஹால்லே காணும். ராஜா கையை வச்சா பாட்டி அதுவா. பாட்டி ஐயோ, அந்த கிழவி வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னுச்சு. இப்ப இவ வரா. இவ கண்ணுல மாட்டினா அவ்வளவுதான். பாட்டி கரெக்டா நம்மள துரத்திட்டே வராளே. ஐயோ. பாட்டி அத்தை யாரையுமே காணும். அப்பா, மேல மாடிக்கு ஏறி தப்பிச்சு போயிடலாம். பாட்டி பாட்டி என்ன இங்க யாரையுமே காணும். அத்தை என்ன இது, அத்தையும் காணும் பாட்டியையும் காணும். எங்க போயிருப்பாங்க? யாருமே இங்க இல்ல. சரி, கீழே போய் பார்க்கலாம். டேய் என்னடா பிளான்ல சக்சஸாடா? பக்கா எல்லாம் சக்சஸ். ஏன் காந்தி வீட்டுல யாரும் இல்லைன்னு அந்த மீனாட்சி வந்துட்டா. அவ கண்ணுல படாம வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எப்பா ஏண்டா அதுக்குள்ளே அந்த கழுதை வந்துருச்சு? சரி, நீ வேலையை ஒழுங்கா முடிச்சியா இல்ல அவசரத்துல ஓடி வந்துட்டியா? வேணும்னா ஒண்ணு பண்ணேன் காந்தி. சொல்லு என்ன பண்ணணும்? நேரா அந்த அர்ஜுன் ரூமுக்கு போ. அந்த சுவிட்ச போடு. சாக்கு அடிச்சிச்சுன்னா நான் சொதப்பல, ஷாக் அடிக்கலன்னா நான் சொதப்பிட்டேன்னு அர்த்தம். வேணும்னா ட்ரை பண்ணி சொல்றியா? டேய் உனக்கு நான் செய்யறதெல்லாம் நல்லது தானடா. அப்புறம் நீ ஏன் உடம்ப எதுக்குடா புண்ணாக்க பாக்குற? பின்ன என்னையே குறை சொல்லிட்டு இருந்தா? ஒன்னும் கவலைப்படாத காந்தி, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன். இன்னைக்கு சாயந்தரமே நம்ம பிளான் படி பூதான். அது போதும்டா, அது போதும். நீ என்ன பண்ற? அங்க இங்க நடக்காம கொள்ளாம நல்ல பிள்ளையா கொலகாரனா இங்க அமைதியா உட்காந்துரு. என்ன, நான் கிளம்புறேன். வசு, இன்னையோட உன் கதை அவ்வளவு தாண்டி. ஏய், எங்க போற? குளிக்க போறேன். இரு, இன்னைக்கு வேலை அதிகமா இருந்தது, ரொம்ப டயர்டா வேற இருக்கேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன். அது என்ன, நீங்க மட்டும் தான் டயர்டா இருப்பீங்களா? நானும் தானே வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கும் டயர்டா தான் இருக்கு. அதனால நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஏய், நீ அப்படியே வெட்டி முடிச்சு நேரம் வந்திருக்க, டயர்டா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணு. அர்ஜுன் சார், என்ன, நானும் அதையே தான் சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க. நான் குளிச்சுட்டு வர ஒரு 5 minutes தான் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? 5 நிமிஷத்துல நீ குளிச்சுட்டு வந்துருவ. ஏய், இப்ப நீ போனா அடுத்த தீபாவளிக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியும். இத பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. யாரு அனாவசியமா பேசுறா? உன்னெல்லாம் என் ரூம்ல கூட்டு வந்து என் பெட்ல என் பக்கத்துல படுக்க வச்சேன் பாரு, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ ஏன் கூட சண்டை போடுறியா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? யாரு முதல்ல குளிக்க போகணும் அதானே உங்க பிரச்சனை? ஆமா. பேசாம டாஸ் போட்டு பாத்துருவோம். தலை வந்தா நீங்க போங்க, பூ வந்தா நான் போறேன். ஓகேவா? கேவலமான ஐடியா தான், பட் ஓகே. வெயிட் பண்ணு. பேச்செல்லாம் மாறக்கூடாது. ஓகே, பாத்துக்கோ. இதான் பூ, இதான் தலை. ஓகே, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. பாரு பாரு. ஆமா, நீ பார்த்ததே இல்லல. பொறு. நீ எதுக்கு என் மேல கை வச்சப்போ? என்னை ஏமாத்தி உங்க கைக்குள்ளேயே பூவும் தலையும் மாத்தி வச்சிட்டீங்கன்னா? ஐயோ, இந்த மாதிரி அறிவை நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப சிலுத்துக்காத. சரி, பேசாதீங்க, ஓபன் பண்ணுங்க. ஏய் லூசு, கையெடுத்தா தானே ஓபன் பண்ண முடியும். கையெடு. ஏய், காயின காணோம். பைத்தியம், ஏன் கையெடுக்கணும் பாரு. பூ வந்துருச்சு. இப்படி வரும் தெரிஞ்சுதானே இந்த மாதிரி கேம்லாம் நீ விளையாடுற? அடேங்கப்பா, இதுக்கும் பழி என் மேலதானா? காயின் உங்களோடது, சுண்டுனதும் நீங்க தான்.
ஆனா அதுல பூ விழுந்தா அது ஏன் தப்பா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். வேணாம் சாமி வேணாம். நீங்களே போய் முதல்ல குளிச்சுக்கோங்க போங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. யாரு விட்டு கொடுத்து நான் போய் குளிக்கணும்னு அவசியமே இல்ல. நீயே போ. வேண்டவே வேண்டாம். நான் குளிக்காம கூட இருந்துப்பேன். ஆனா உங்க சாபத்தோட எல்லாம் நான் குளிக்கவே மாட்டேன். அப்புறம் வெந்நீரே வராது. ஹீட்டர் வெடிச்சாலும் வெடிச்சிரும். போங்க. நீங்க குளிங்க, குளிக்காம போங்க. நான் அப்புறமா குளிச்சுக்கிறேன். அப்படி வா வலி. யாரு கிட்ட? வசு, கடைசியா கேக்குறேன். நீ குளிக்கணும்னா தாராளமா போய் குளி. நான் வேணா விட்டு கொடுத்துறேன். ஒன்னும் தேவையில்ல. உங்க ரூம், உங்க பாத்ரூம், உங்க ஹீட்டர். நீங்களே முதல்ல குளிச்சுக்கோங்க. ஓ, ஒரு திமிரு. ஏய், இதுல ஹீட்டர் சுவிட்ச் எது? இது உங்க வீடு, உங்க ரூம், உங்க பாத்ரூம். ஆனா ஸ்விட்ச் தெரியலையா? ஓ, எல்லா ஸ்விட்சையும் போட்டுக்கோங்க. எல்லா சுவிட்சையுமா? மூணாவது ஸ்விட்ச். 1 2 3. வசு 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 வசு. என்னாச்சு இவருக்கு? இவ்வளவு நேரம் இந்த திட்டு திட்டினாரு. வசு 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 வசு. என்ன திடீர்னு ரொமான்ஸ் மூடுக்கு போயிட்டாரு? கண்ணடிக்கணும்னு எதிர்பார்க்கறாரோ? வசு வசு வசு. குளிச்சிட்டு வாங்க. ஐயோ, வரேன். அவசரம். வசு வசு. என்ன நீங்க அங்க அந்த திட்டு திட்டுனீங்க, இங்க வந்து வசு வசுன்னு கூப்பிடுறீங்க? என்னாச்சு? யாரையும் காணுமே. எங்க இதுங்க சத்தத்தையே காணோம். என்ன கருமம் இது? ஐயோ, இவங்க பண்றத பார்த்தா நமக்குள்ள வேற மாதிரி ஏதோ ஓடுதே. தம்பி தம்பி தம்பி, ஐயோ, ஒரு பெரிய மனுஷன் வந்து நிக்கிறேனே. சிச்சி சிச்சி, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன நீங்கப்பா. ஐயோ, காதுல சத்தம் தாங்க முடியலையே. ஐயோ தம்பி, நீங்க தான் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அடியே வசு வசு, நீ எல்லாம் ஒரு பொட்டிச்சி அடி. ஏய், ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது வெக்கமான சூடு ஏதாவது இருக்காடி? ஏய், முத்தம் குத்துறது இப்ப நீ நிறுத்துறியா இல்லையா? ஐயோ, என் கண்ணு முன்னாடியே இந்த அநியாயம் பண்றாங்களே. இது சரிப்படாது, இது சரிப்பட்டு வராது. இத எப்படியாவது நிப்பாட்டியே ஆகணும். வரேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்ல ரெண்டு பேரும்? தம்பி தம்பி, தம்பி தம்பி, ஐயோ, நான் ஒருத்தி இருக்கேன்னு கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்களே. அந்த அம்மாக்கு தெரிஞ்சது. ஐயோ, ஏய், கரண்ட் ஷாக் அடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் அதுலயே இருந்தா எப்படி? வாங்க வாங்க தம்பி. ஐயோ, இங்க வந்து கண்டினியூ பண்றீங்களா? வாங்க தம்பி வாங்க. வாங்க மாமா. இப்போ பாடி, என்ன பாடியாச்சு? கையில ஒரு மாதிரி பண்ணுது. உங்க நடிப்பு நல்லா இப்ப கேளுங்க. அவ கூட சேராதீங்க சேராதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? பாருங்க, நல்லா ஷாக் அடிக்கிற நிலைமை கொண்டு விட்டுட்டா. ஆமா பாட்டி, இந்த வசூல்ல பேட் கேர்ள். அவ பேட் கேர்ள் அத நீங்க சொல்றீங்க. நான் தான் பார்த்தேனே. ஐயோ, கிளாஸ் எடுக்குமே. தம்பி, 3 பேரும் தானே பெட் மேல விழுந்தோம். நீங்க மட்டும் எப்படி அவ மேல போய் விழுந்தீங்க? ஷாக் அடிச்சு விழும்போது ஏதோ திட்டம் போட்டு விழுறீங்களா? அது சொன்னல பாட்டி, எல்லாம் அவ பண்ணது பாட்டி, நான் எதுவுமே பண்ணல பாட்டி. என்ன அவளாலையோ. இத பாருங்க தம்பி, இனிமே இவள பக்கத்திலே சேர்க்காதீங்க. கண்டிப்பா பாட்டி, சேர்க்கவே மாட்டேன். அது வசு பாட்டி, என்ன பண்றீங்க? என்ன பாட்டி? பாரு பாட்டி, எப்படி போஸ் கொடுத்து படுத்துறானே. எழுப்புறேன் பாட்டி. ஏய் வசு, எழுந்துரு. வசு, அடிச்சு எழுந்துரு.
ஏய், 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 ச்சே, தம்பி. ச்சே. பாட்டி இவரு ரொம்ப தான் பண்றாரு சொல்லி வைங்க. ஏய், எந்திரடி எந்திரடி. நீ முதல்ல இடத்த விட்டு கிளம்புடி. நான் வரேன். ஆ?